ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க? அதாவது ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம நவாப்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கள் ஊரில் நவாப்பழம் ஈஸியாக கிடைக்கிறதுனால அந்த மரத்தில் போய் டைரெக்டாக பறிச்சுட்டு வந்தாச்சு. இது எல்லாமே சுடாத பழம் தாங்க, ஆனாலும் சுட்ட பழம் தான். அதாவது மாமா தோட்டத்தில் சுட்ட பழம், ஆனால் கீழே விழாததுனால இது சுடாத பழம்னு சொல்லிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தோடனே நவாப்பழ சீசன் பழுக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது நவாப்பழ மரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொத்து கொத்தாக பழம் பழுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த சீசனில் தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை சாப்பிட முடியும். ஸோ சீசனில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டு ரகம். ஸோ இதில் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். பட் ஒரு சீசனில் கிடைக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா தேரிக்காட்டில் போயிட்டு நாங்கள் நிறையா பறிச்சுட்டு வருவோம். இப்போ தேரிக்காடு வரைக்கும் போகவும் முடியறதில்ல, தேரிக்காட்டில் இருக்கான்னு கூட தெரியல. அண்ட் இந்த வீடியோ நான் போடும்போது ஒருத்தருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நேம் வந்து பிரகாஷ். கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவரோட கமெண்ட் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லா கண்டென்ட்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்காரு. இன்னும் நம்ம சேனல் க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக என்னோடய சேனல் க்ரோ ஆகிறத விட என்னோடய பேஷனை நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது இந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சீரியஸாக நான் என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ப்ரொஃபஷன் டிஃப்ரெண்ட். என்னோடய பேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கார்டனிங், தோட்டம், பூக்கள், காய்கறி, கொடி வகை எல்லாமே வளர்க்கணுன்னு எனக்கு ஆசைங்க. என்னோடய ட்ரீம் பிளானே டிஃப்ரெண்ட்டுங்க. ஒரு நாள் நான் என்னோடய ட்ரீம் பிளானை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அப்போ டெஃபினட்டாக டெய்லி வீடியோ போடுறேன். அது வரைக்கும் எனக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்போ நான் வீடியோ எடிட் பண்ணுறேன், வீடியோ கலெக்ட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே சீரியஸாக போட்டுகிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி நிறையா சப்போர்ட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். ஆக்சுவலாக உங்களோட பேஷன் என்னவோ அதை கண்டிப்பாக நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து முடிஞ்சு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் நம்மளோட பேஷன் வந்து எப்போதுமே நம்ம கூடவே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த பேஷனை வந்து என்றைக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. நிறைய பேர் அப்படி தான் ப்ரொஃபஷனில் பேஷன் அப்படியே மறந்துடுவோம். ஆக்சுவலாக நானுமே அப்படி தான் இருந்தேன். சென்னையில் இருந்த வரைக்கும் என்னோடய பேஷன் நான் எட்டி கூட பார்க்கல. கிட்டத்தட்ட 5 வருஷம் நான் ஒரு சின்ன துரும்பு கூட கிள்ளி போடல. ஒன்ஸ் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா நான் என்னோடய பேஷனை அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா என்னோடய கார்டனில் நான் வளர்க்குற செடிகளை பற்றி போடுறேன். என்னோடய ஐடியாஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய கார்டனிங்கில் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன், என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் இனி வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அகெயின் பேக் டு த கண்டென்ட். இப்போது நவாப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து மண்ணில் ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது ஒரு செப்பரேட் ப்ராசஸ். அதில் அகெயின் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈஸியாக நவாப்பழம் மரத்துக்கு கீழே ஒரு தார்ப்பா மாதிரியோ இல்லைனா ஒரு கட் அவுட்டில் நம்ம அடிப்போம்ல அந்த மாதிரி கவர் ஏதாவது விரித்து வச்சுக்கலாம். இல்லைனா பழைய ஆகாத சேலை எல்லாத்தையும் நம்ம விரித்து போட்டோம் அப்படின்னா மண் அப்பாமல் நமக்கு கீழே அந்த நவாப்பழம் எல்லாம் விழுந்துடும். ஆக்சுவலாக நான் மரத்தில் இருந்து பறிக்கலாம், உலுப்பி எடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்கும். அது அதிகமாக சாப்பிட முடியாது. இன்னொன்று, நவாப்பழம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா பல் உங்களுக்கு கூச ஆரம்பிச்சிடும். யாருக்கெல்லாம் பல் கூசி இருக்குது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.